புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அப்பொழுது அவர் செர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இங்கே பார்த்தமான வேத பகுதி செருபாபேல் என்று சொல்லுகிற ஒரு நபரோடு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பாபிலோனியா சிறையிருப்பிலே இருந்து விடுதலையாய் வந்ததாலே தெரியும் கோரேசுடைய காலகட்டத்தில் தேவனுடைய விடுவிக்கப்பட்டு வெளியே வந்ததால கூட்டத்தில் உள்ள ஒரு நபர்தான் இந்த அலேலியா பிரைசலோட அலேலியா செருபாபேல். இந்த செருபாபேல் அந்த தேசத்தின் ஒரு கவர்னராக இருந்தார். யூதாவினுடைய இறுதி அரசனாகிய யோதியாவின் பேர் ரொம்ப செல்வாக்கு நிறைந்த ஒரு நபர். இந்த செருபாபேல் பாபிலோனில் பிறந்து பாபிலோனியா கொட்டாரத்தில் வாழ்ந்ததாலே ஒரு நபர் தான் இந்த அலேலியா பிரைசலோட செருபாபேல். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கடந்து வந்த வேளையில் அது தடமணப்பட்டு நீண்ட 16 வருடம் கட்ட முடியாம அது தடமணப்பட்ட போது பாபிலோனில் பிறந்து வளர்ந்ததாலே செருபாபேலோடு கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னேன். ஆமே பிரைசலோட அலேலியா. கர்த்தர் பெரிய பர்வதமேறி எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். பிரைசலா. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு மண்மேலாக்கப்பட்ட அந்த பகுதியை கட்டி எழுப்பும்படியாய் தேவன் கரங்கள் எடுத்த ஒரு நபராயிருந்தார் செருபாபேல். தேவனுடைய பிரத்யேகமான ஒரு நியோகம் இந்த செருபாபேல் வந்தபோது அது கட்டி எழுப்பப்படாதபடி உயர்ந்து நிற்கின்ற ஒரு பர்வதம் போல அது காணப்படுகிறது. ஒரு போதும் அதை கடந்து கட்ட முடியாதபடி தடப்படப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த செருபாபேலுக்கு விரோதமாய் கேட்கப்பட்ட சில கேள்வி கணைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அல்லேலூயா. எப்படி சீரமைத்து முடிப்பார்? மூன்று, எதிரே குற்றம் கண்டுபிடித்து வீழ்த்தலாம் என்ற அநேக கேள்விகள் செருபாபேலுக்கு முன்னே கடந்தோட போதும் தேவனுடைய ஆவி செருபாபேலோடு இருந்தபடியால் அதை கட்டபடியால் நீ எத்தனை பெரிய பர்வதமாய் இருந்தாலும் நீ தேவனுடைய கிருபைக்கு முன்னே சமபூமியாவாய். சமபூமியாவாய். உடனே சதரா
உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற, உன் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற சில காரியங்கள் உண்டு. தேவனுடைய ஆலயத்தை கட்டபடியாய் செருபாபேலை தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கும் போது அதற்கு தடையால் உயர்ந்து நிற்கின்ற உயிர் பர்வதம் தடவோடு நிற்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் விரும்புகிற நிலையில் உன்னால் கட்டி எழுப்ப முடியாதபடி பர்வதமோடு நின்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்ன? வியாதியா, சமாதானக்கேடா, வாழ்க்கையோட போராட்டங்களா, வாழ்க்கையோட சமாதானக்கேடுகளா? கவலைப்படாத, இந்த மகள் அதை கட்டி எழுப்பும்படியா தேவனுடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அல்லேலூயா. செருபாபேலே, நீ பாபிலோனில் பிறந்தவர், ராஜகோட்டாரத்தில் வாழ்ந்தவர், செரித்தான். உனக்கு எவ்விதமாய் இதை கட்டி எழுப்பும்படியாய் அல்லேலூயா தோன்றினது. அவனுக்கு உள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. இடிந்து கிடந்த அந்த ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டவல்ல செருபாபேல் கர்த்தருக்காய் கட்டபடியாய் வைராக்கியத்தோடு வருகிறதை காண முடிகிறது. அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய வார்த்தையும் கண்டவாறு கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபை, அதுதான் சொல்லுகிறார், பலத்தினாலவல்ல, பராக்கிரமத்தினாலவல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். அந்த பர்வதம் அவர் பெருசாக இருந்தது, அதை வீழ்த்திவிட்டு கட்டுகிறது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் அல்லையோ செருபாபேலே, உனக்குள்ளே இருக்கின்ற கிருபை, உனக்குள்ளே இருக்கின்ற வரம், உனக்குள்ளே இருக்கின்ற வரங்கள் இவ்வாக்களில் சில வேதிகளை இடிக்கும்படியால், சில வல்லமைகளை தகர்த்து கட்டி எழுப்பும்படியால் இந்த மகன் தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இறங்கி வரப் போகிறது. தேவ கிருபை உனக்குள்ளே இறங்கி வரப் போகிறது. ஓ இக்கவலவாசியா, நீ உனக்கு முன்னே பெரிய பர்வதம் இருக்கின்ற பின்னுசுரிய கட்டுகளா, மந்திரவாத கட்டுகளா, பெருமித வல்லமைகளா? கவலைப்படாத, இந்த பகல் கர்த்தர் சொல்லுகிறார், அது சர்வபூமியாய் மாறப் போகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆகாய் 2:22, 23. அது முதல் வசனம். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களை கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரரின் பட்டயத்தாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியரின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் விழிக்கிறார் என்று ஆமென். ராஜகோட்டாரத்தில் வாழ்ந்ததான செருபாபேல் தேவனுடைய ஆலய கட்டும்படியால் சுமார் 900 கிலோமீட்டர் நடந்து வந்து வாகன சௌகரியம் இல்லை, அன்றைக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் கடந்து வந்து கட்டும்படியால் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தபடியினால் ஆகாய் மூலமா கர்த்தர் நோக்கி
சில சிங்காசனம் இருக்கிற சில சக்திகள் நீ பார்க்கிற கிராமத்தில் நீ பார்க்கிற பட்டணத்தில் சிங்காசனம் இருக்கிற சில சக்திகள் இந்த மகன் அதை கவிழ்த்து போடுகிறோம். அவருடைய வல்லமையை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறோம். அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறோம். இந்த மகன் ஓ கட்டப்படாதபடி நீ எழும்படாதபடி நீ ஆசீர்வாதத்தை காணப்படாதபடி உடைய கவிழ்த்து போடுகிற சில சக்திகள் ஓ விவாதமா உடைய தகர்க்கபடியா காத்திருக்கிற சில சக்திகளை காத்திருக்கிறார். அவைகளை கவிழ்ப்பேன். அவருடைய வல்லமையை கவிழ்ப்பேன். அவருடைய அதிகாரங்களை கவிழ்ப்பேன். அவருடைய பலத்தை கவிழ்ப்பேன். இந்த மகன் கர்த்தர் உன்னோடு சொல்ல காரியம் செய்யப்படாத தடுக்கிற இருளின் மண்டலங்கள் செய்யப்படாதபடி தடுக்கிற ஆய மண்டலத்தில் அதிகார வல்லமைகள் இந்த மகன் தேவன் கவிழ்க்க போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜ்யத்தை யாரியுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து பலமாக இருக்கிற சில பலமை சில தேசத்தில் குடியிருக்கிற சில பலமான ஆகிய சாத்தி இந்த பகல் அது கட்டுகள் உடைய போகிறது. சோதரம் சோதரம் இந்த குடியத்தில் நாம் வருகிறதற்கு தொட்ட விட்டவரை வெட்டு குத்தம் நடந்த இடமாகின்றது. அல்லேலூயா. என்னைக்கு நான் இங்கே வந்து குத்தி ஜெபம் பண்ணினேன் அதுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. காரணம் போராடி கொண்டிருக்கின்ற சில தேசாதிபதியா சக்தி பலவானாயிருந்து கிரியை செய்ய பொல்லாத ஆவி இந்த பகல் அவருடைய வல்லமை அறிய போகிறது. அவருடைய கிரியைகள் யாருடைய பலத்தை கர்த்தர் அவரை அழிக்க போகிறார். இந்த பகல் நீ பார்க்கிற தேசத்தில் நீ பார்க்கிற முற்றத்தில் நீ பார்க்கிற கிராமத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி பலவானாயிருந்து கிரியை செய்கிற கிரமத்திற்கு பலவானாயிருந்து கிரியை செய்கிற சமாதான கேட கலை போல விதைக்கிற குடும்பத்துக்குள்ளே சட்டைய கடல் விடுகிற விரிவிடைய கடல் விடுகிற சில சக்திகள் இந்த பகல் கர்த்தரை முறியடிக்க போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாளில் நம்ம வீட்டிலே அவருடைய பிரதிஷ்டை நடத்தி இருக்கும் போது அல்லேலூயா அம்மாவிலே பார்த்தேன் சில வல்லமைகள் ஓடுகிறது. அப்போ கர்த்தர் சொன்னா எந்த இடத்திலும் உறுதிப்பட விடமாட்டேன் கட்டினேன் கட்டு உடைந்த பிறகுதான் இதை கட்டியிருக்கிறேன். இதை கொடுத்தே சொன்னா அல்லேலூயா. இந்த பகல் சில சக்திகள் உனக்கு விரோதமாய் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் சில ராஜ்ய சக்திகள் சில யோகிய சக்திகள் வேறவாறாக இருக்கும்போது இந்த பகல் அவங்க ஆளுகிற ரசியா பராக்கிரமத்தினால பராக்கிரமத்தினால அல்ல ஆவியினாலாக எப்படி இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலமையால் அதை முறியடிக்க முடியும். அவருடைய விலத்தை கண்டிக்க முடியும். அவருடைய வல்லமை அழிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அவங்க பார்க்கிற தேசம் சமாதான கேடினால் நிறையப்பட்டாலும் அந்த தேசத்தின் ஆதிபத்தியம் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க பலப்படும் போது நீங்க ஆவியிலே பலப்படும் போது நீங்க ஆண்டவருக்காக உண்மையாக வரும்போது சில சக்திகள் ஆண்டவர் தகர்த்து அவரை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பார். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? இந்த மகன் வேலை உதாரணங்கள் ராசியா நித்திரை தகாதவர்கள் நித்திரை செய்யப்படாதவர்கள் அவர் அமர்கிற ராசியா நித்திரை கலைக்கிற சில சக்திகள் கெட்ட சாப்பிடுகிற கடற்கிற சில சக்திகள் ஓ ராசியா அவை அறியாத ஒரு பயத்தை கடத்தி விடுகிற சக்திகள் இந்த மகன் செயலுக்கு போகிறது. ராஜ்யத்தின் சக்திகள் இந்த மகன் கைதோ வாரோ தெரோ இமாமா ஜாதிகளின் சக்திகள் ஜாதிகளின் ராசியா ராமலவரே ஜாதிகளின் ராசியா தீராதவரே அந்த ஜாதிகளின் ராசியா தேசத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு பிசாசுக்கு ஒரு சுபாவ தன்மை உண்டு. அதை இந்த பகல் வேளையில் ஒருக்குள்ள இருக்கிற ஆவியினால் அந்த வல்லமை நீங்க அழிக்க போகிறது. எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க?
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதி அந்த வல்லமை அழிக்க போகிறோம். குடும்ப சமாதானத்தை கடாக்கிறது அப்பல்ல ஆவிய பிடித்து கட்டார வேண்டார்கள். உதாரணமாக சாதனையாக உடம்புக்குள்ளே ஐக்கியம் கொள்ளவரமா முழுக்க தாவடி பிரிவினை பிரிவினை போராட்டங்களை கடந்து பல்கா வல்லமைகள் இந்த பகல் அழிக்கப்பட வேண்டும். அல்பாதி கவாலவாசி இந்த பகல் தியாகமாவிய வாக்குவாதங்களை உருவாக்குற விசார காரியத்துக்கு வாக்குவாதங்களை கடந்து வருகிற சின்ன சின்ன காரியங்கள் தன்னை கடந்து வருகிற சில பொருளாதார சில நிபந்தனைகளுக்கு விரோதமாக கிரியை செய்வதை பார்க்கிறேன். அவர் சொல்கிறார், ராஜ்யங்களின் பலத்தை ராஜ்யங்களின் பலத்தை அறிந்து ராஜ்யத்தின் பலத்தை அறிந்து ரொம்ப கவனிக்கணும். ஜாதிகளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவன் கெட்டி படுகிற ராஜ்யம், அவன் கெட்டி படு உயர்த்தின ராஜ்யம். அல்லேலூயா. அவன் தனி சுபாவம் இருக்கிறது, தனி கிரியைகள் இருக்கிறது. ஆனால் இந்த பகல் அளிக்கணும். மற்ற நாடுகளால் வந்து சேர்ந்து துதிப்போம், சாதாரண துதிப்போம், தேசத்தை சுதாகரிப்போம். அவன் கட்டி பொக்கி வைத்திருக்கின்ற சில ராஜ்யத்தின் பலத்த இந்த பகல் ஆவியினால் அளிக்கப் போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள பிரிவினை உருவாக்குற பொல்லாத ஆவி எதிராக செயல்படுவது உன்னுடையதாக ஆவி சிறவாக இருப்பதற்கு சுற்றுலா சாய்வு செய்கிறார். அல்லேலூயா. ஆவி இருப்பதற்கு பரவாயில்லை பேசப்படுறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சின்ன சகோதரனோட முகமாறு தியானிக்கு பிறகுத்தை ஜெபிக்கணும். தேவ சபையில வந்திருந்து ஜெபிக்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. தீர்மானத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. சாத்தானுடைய சில ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த பகல் செயலற்று போகிறது. அசதியாகினாதே அசதியாகினாதே. கர்த்தர் சில ஈவிரங்களை பார்த்து இந்த பகல் திட்டமா சொல்கிறான், நீ அசதியான் இருக்கக்கூடாது. ஜபம் குறையும் அப்படிச்சார். ஹலோ, ஜபம் குறையும் போராட்டம், ஜபம் குறையும் போது சில சூழ்நிலைக்கு எதிராக இந்த பகல் ஜெபிக்கலையா தேவாராய் போல ஜெபிக்கிறார். சில ராஜ்யத்தின் பலத்தை அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் அறியாதவங்க கண்ணில் சொல்லுங்க. அல்லேலூயா. ഈ പ്രാർത്ഥന പോരല്ല, ഇനി പ്രാർത്ഥിക്കണം. എത്ര ദിവസം പ്രാർത്ഥിക്കാം? എത്ര ദിവസം? ഹല്ലേലൂയ. കേൾക്കുന്നില്ലേ? കേൾക്കുന്ന അനുഭവമില്ലേ? ദൈവം ഞാൻ എത്ര ദിവസം ഞാൻ പ്രാർത്ഥിക്കും, എന്റെ ചക്ക കൊട്ടി പ്രാർത്ഥിക്കണം, ദൈവം കേൾക്കുന്നില്ല. அப்படி சொல்லல ஆத்மா இங்க இருக்கிறீங்க இல்ல? அப்படி சொல்லலையா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, இனி தாத்தி நோவனே நான் செய்ய வேண்டிய தேவத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. சாத்தான் களையத்தைத்து உன்னை தகர்க்கணும் என்பதால் மாஸ்டர் பிளான். அந்த வல்லமைக்கு நீ இடம் கொடுக்காதவரை இன்றைக்கு ஜெபிக்கிறோம். நான் பார்க்கிற தேசத்தில், நான் பார்க்கிற வீடு, நான் பார்க்கிற பூமியில், நான் பார்க்கிற இந்த வீடோடு யுத்தமணி நிற்கின்ற எனக்கு விரோதமாய் போராடுகிற எந்த வல்லமைக்கும் இது நிற்க முடியாது. விசுவாச வார்த்தை இந்த மகன் ககத்தி விடுவாயானால் கர்த்தர் இந்த மகன் திட்டமாக சொல்கிறார். வாக்குவாத கடத்தி விடுகிற, பிரிவினை கடத்தி விடுகிற, சண்டையை கடத்தி விடுகிற சில சக்திகள் இந்த மகன் அறிய போகிறது. அல்லேலூயா. சில வேளை நல்ல சுமாபத்துக்கு உடனே இருப்பாங்க. திடீர்னு ஒரு மூக்கு இருந்துச்சு, திடீர்னு எழுத்தங்கள் ஒரு பேச்சு, திடீர்னு எழுத்தங்கள் ஒரு அல்லது கீழ்ப்படியாத ஒரு அனுபவங்கள், ஆவி கலம் ஒரு விதைக்கிற சில சாத்தான் வியாபாரங்கள், சில குடும்பத்தினுடைய உள்ளாரையில் கிரியை செய்து கொண்டிருப்பதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். நீ பரப்பலால் மீண்டு வர வேண்டும் விரும்புகிற, ஆனால் மீண்டு வெளியே வர முடியல. அதை கர்த்தர் இந்த மகன் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் இருக்கிறார். அந்த ராஜ்ய ஆவியுடைய ராஜ்யத்தை வேதத்தை தேவன் அளிக்க போகிறார். ஓ சபலவா தரவலவசியா சமாதான கேரி ராஜ்யம், தந்தையுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இந்த மகன் அறிய போகிறது. இப்படியாக இந்த ராஜ்யம் இந்த
சமுதிர பட்டயத்தினால் விழுவார்கள். இந்த பகல் குதிரையில் ஏறி இருக்கிற சில சக்திகள், சஞ்சார செய்கிற சில சக்திகள், போக்குவரத்துடைய சில சக்திகள், சிலவர்கள் வெட்டு குற்றம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பகல் சில வியாபார